என்ன கபிலா, ஜூனியர்ஸ் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் ஒரு பொண்ணும் அமையல. அந்த ஜூனியர் பசங்களாம் அங்கே தான் இருக்கானுங்க, அவங்கக்கிட்ட வேணால் போய் ஹெல்ப் கேளு. ஆமாம், முக்கால்வாசி பேர் அவனுங்களே கரெக்ட் பண்ணிட்டானுங்க, அதுவும் வந்து ஒரே மாதத்தில். ஆமாம் ஆதி, நேற்று மெடிசன் வாங்கிட்டியா? எங்கே மச்சான், போனால் 300 சொல்லிட்டான், கையில் காசு வேறு இல்லை. டேய் ஏய் இருக்கட்டும்டா, டேய் இருக்கட்டும். குடி. டேய் வேணாம்டா, இருக்கட்டும், வச்சுக்கோடா, வச்சுக்கோ. விட்றா, ஃபஸ்ட்டு நமக்கு ஹெல்த் தான் முக்கியம், சரியா? சரி மச்சான் மச்சான் உடம்பு சரியில்லடா. எனக்கு உடம்பு சரியில்லடா. என்னாச்சு மச்சான்? ஃபீவர்ரா. லவ் ஃபீவரா? டேய் மச்சான், டேய் மறக்க முடியலடா. வர்றா, ஒன்று போனால் இன்னொன்று வரும். டேய் புரியுடா, டேய் புரியுடா, காசாடா முக்கியம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மச்சான், இன்னும் 2 நாளில் தனுஷ்க்கு பர்த்டே வருது, அதனால் கேக் வெட்டுறதுக்கு காசு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 50 ரூபா இருந்தால் தாடா. 50 ரூபாயாடா? ஆமாம். ரூபா இல்லைடா. சரி, ஓகேடா. இன்னும் எத்தனை நாளுப்பா ஓசிலே சாப்பிட போகிற? அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துறேன். 2 மாதமாக இதே தான் சொல்லிகிட்ருக்க.
ஹலோ அப்பா. சொல்லுப்பா வெற்றி, எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அப்பா, இது இந்த மெஸ்ஸில் ரொம்ப நாளாக ஃபீஸ் கட்டாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, கட்ட சொல்லி. ஐயோ, எஸ்பிஸா இருந்த எல்லா காசும் வட்டிக்கு போயிருச்சப்பா. ஒரு மாசம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடலாம். சரிப்பா, நான் அப்போ சொல்லிடுறேன் சார். சரிப்பா. சரி. பாக்கியில் வச்சுங்க, அப்புறமா கொடுத்துட்றேன். வெற்றி, நம்மக்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக காசு மேலே ஆசைப்படக்கூடாதுப்பா. டாக்டருங்கிறது ஒரு புனிதமான தொழில். அதை எந்த விதத்துலையும் நம்ம தப்பாக பயன்படுத்தக்கூடாது, சரியா? நம்ம ஊரில் டாக்டர்னால் உன்னை சாமி மாதிரி பார்ப்பாங்க. எப்போவுமே நமக்கு உயிர் தான்ப்பா முக்கியம். காசு போனால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் உயிர் அப்படி இல்லைப்பா. புரிஞ்சுதா? வெற்றி, ஃபஸ்ட் இயர் MBBS. HOCM ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? தெரியாது சார். ஹைப்பர்ட்ரோபி அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோ மயோபதி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. HOCMல பார்த்தேன்னா கார்டியாக் மசில் வந்து திக்கனிங் ஆயிரும். அதனால் பிளட்டை வந்து கரெக்டாக பம்ப் பண்ண முடியாது. அதனால் எப்போ வேணால் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், இறந்து கூட போகலாம். நீ வரலன்னா அப்படி தான் ஆயிருக்கும். சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இல்லைடா, நன்றி சொன்னால் மட்டும் பத்தாது. நீ ஒரு உயிரை காப்பாற்றிருக்க, உனக்கு ஏதாவது செய்யணும்டா, ஏதாவது கேள்றா. நான் ஏதாவது கேட்டு நீங்கள் செய்கிற அளவுக்கு நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது சார். அன்றைக்கி கொஞ்சம் விட்டுருந்தாலும் உங்கள் பர்ஸை திருடிட்டு போயிருப்பேன். மனசு கேட்கல, தப்புன்னு தோணுச்சு. இல்லைடா, காசு போனால் எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் உயிர் அப்படி கிடையாது. எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க சார். அப்பா கிட்ட காசு இல்லாமல் வேணா இருக்கலாம், ஆனால் உனக்கு நல்லது சொல்லி வளர்த்துருக்காங்க. இந்த காலத்தில் யாரும் அப்படி வளர்க்குறது இல்லை. வெற்றி, அன்பே சிவம் படம் பார்த்துருக்கியா? இல்லை சார், பார்த்ததில்ல. பாரு, பார்க்க வேண்டிய படம் தான். ஒருத்தங்கிட்ட திருட வந்துட்டு அவன் உயிரை காப்பாற்றின பார்த்தியா, அந்த மனசு தான் கடவுள், வேறு ஒன்றும் இல்லை. என்னடா எதுக்கு சிரிக்கிற? சார், சிபிஆர் பண்ணும்போது உங்கள் கரோட்டிட் பல்ஸ் பார்க்க மறந்துட்டேன் சார். ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட் சவுண்ட் கேட்குதான்னு காதை வச்சு கேட்டுட்டேன். டேய் 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 என்னப்பா, மெஸ் பீஸ் ரெடி பண்ணிட்டியா? என்னடா மிஸ் பீஸா? சார் சார் அதெல்லாம் வேணாம் சார். சார் இருக்கட்டும் சார். இருடா சார் பரவாயில்ல சார். சார் சார் எதுக்கு சார்? மிஸ் பீஸ் கட்டணங்கிறதுக்காக யாரையும் கீழ்த்தனமாக நடத்தாதீங்க. அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்,
நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது பிரச்சனை கூட அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற நிலமை வரலாம். யாராக இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. சரிப்பா. சார் எதுக்கு சார் நீங்கள் மெஸ் ஃபீஸ்லாம் கட்டிக்கிட்டு? டேய், இதை ஒரு கடனை நினச்சிக்கோடா. ஃப்யூச்சரில் காசு வந்ததுக்கப்புறம் என்னை வெளியில் கூப்பிட்டு போய் டின்னர் வாங்கித்தா.